தாவேகாவிற்கு இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரவு அளிக்கிறதா என்னும் கேள்வியானது எழுந்திருக்கிறது. 4:30 மணியளவில் அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது முக்கிய செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அங்கு தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகியான நிர்மல்குமார் அங்கு ஆதரவு கடிதத்தை வாங்குவதற்காக சென்றிருக்கிறார். இப்போது அந்த மாநில குழு கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இடதுசாரி கட்சிகள் சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆகிய இரண்டு கட்சிகளுமே ஆதரவு அளிக்க முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கப் போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆதரவு கடிதம் இன்னும் சில நிமிடங்களில் வழங்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்திலும் அந்த ஆதரவு கடிதம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளிடம் அங்கு டாக்டர் ரவீந்திரநாத், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய நிர்வாகியான ரவீந்திரநாத் உள்ளிட்டோர் அந்த ஆதரவு கடிதம் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கடிதத்தை வழங்க இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு அளித்திருக்கிறது. இரண்டு கட்சிகளுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடதுசாரி தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு அளித்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெளியிலிருந்து ஆதரவு அளிக்க போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு அளிக்க போவதாகவும் அதற்கான கடிதத்தை அங்கு தாவேகாவின் நிர்வாகி நிர்மல்குமாரிடம் வழங்குகிறார்கள். அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய இரண்டு கட்சிகளுமே அந்த ஆதரவை வழங்கி இருக்கிறது. இப்போது இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனைகள், பல்வேறு நிபந்தனைகளோடு அவர்கள் ஆதரவு அளித்திருக்கிறார்கள். இதில் வெளியிலிருந்து ஆதரவா சிபிஎம் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கும் இன்னும் சில நிமிடங்களில் அந்த விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநரை இன்னும் சற்று நேரத்தில் விஜய் சந்திக்க உள்ள சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவு கடிதத்தை வழங்கி இருக்கிறது. அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருக்கிறது. தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி நிர்மல்குமாரிடம் அந்த ஆதரவு கடிதம் அங்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் மூலமாக வழங்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு அளித்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இன்னும் சில நிமிடங்களில் அந்த ஆதரவு கடிதத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டு இடதுசாரி கட்சிகளுமே பல்வேறு நிபந்தனைகளின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்திருக்கிறது. இந்த ஆதரவு கடிதத்தை தற்போது விஜயிடம் அவர்கள் அளிக்க இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து ஆளுநர் அர்லேக்கரை விஜய் 4:30 மணி அளவில் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு அளிக்கப் போகிறதாக அறிவித்திருப்பதை தொடர்ந்து 4:30 மணி அளவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க இருக்கிறார். இப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி ஆட்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இப்போது ஆதரவு அளித்திருக்கிறது. இதனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்பொழுது திமுக கூட்டணியில் இருந்து அணி மாறி இருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் இன்னும் சில நிமிடங்களில் 4:30 மணி அளவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து இந்த ஆதரவு கடிதங்களோடு ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து நாளையே தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கான பதவியேற்பு விழா நிகழ்ச்சிகள் நாளையே நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆளுநர் அர்லேக்கரிடம் இந்த கடிதத்தை கொடுத்தவுடன் அவர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார். ஆளுநர் அர்லேக்கர் அதிகாரப்பூர்வ அழைப்பை இன்று மாலையே அவர் 6 மணிக்குள் விடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும்
116 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கிறது. என்றால் ஏற்கனவே 108 இருந்த சூழ்நிலையில் அங்கு ஏற்கனவே 114ஆக உயர்வு. ஏற்கனவே 107 சட்டமன்ற உறுப்பினர் 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகா தனித்து வெற்றி பெற்ற சூழ்நிலையில் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் ஆதரவுடன் 5 இணைந்தால் 113. இப்போது இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் ஆதரவு தெரிவித்திருப்பதால் இப்போது 115ஆக உயர்ந்திருக்கிறது. அதில் 2 தொகுதிகளில் விஜய் வெற்றி பெற்றிருப்பதால் ஒரு தொகுதி அவர் ராஜினாமா செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவதால் 114 என உயர்ந்துள்ள நிலையில் மேலும் 4 எம்எல்ஏக்களின் ஆதரவு அவருக்கு இப்போது தேவை. அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த ஆதரவை தெரிவித்து விட்டால் 118 என்ற அறுதி பெரும்பான்மை எண்ணிக்கையை தமிழக வெற்றி கழகம் பெற்றுவிடும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவித்திருப்பதை அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த ஆதரவை தெரிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு இருவரும் தெரிவித்த பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாளை அந்த முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறது. இதையடுத்து நாளையே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநரின் அழைப்புக்கு பின்னர் நாளை பதவியேற்பு விழா நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் முதலமைச்சராக பதவியேற்க வகை செய்யும் வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது ஆதரவை அளிக்க முடிவு செய்திருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுவிட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அளிக்கக்கூடிய அந்த ஆதரவு இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்கப்படும் என தெரிகிறது. இதைத் தொடர்ந்து நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு கடிதத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு அளித்திருப்பதாக தகவல் வெளியாகி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாளை முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று இந்த ஆதரவு கடிதத்தை இன்று 4:30 மணி அளவில் பாஜக தலைவர் விஜய் நேரடியாக ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து வழங்க இருக்கிறார். இந்த 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு அவர் ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோர இருக்கிறார். அதன் பின்னர் அதிகாரப்பூர்வமாக ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்து ஆளுநர் அர்லேக்கர் அறிவிப்பை வெளியிடுவார். அதன் பின்னர் முதலமைச்சராக விஜய் பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் தனித்து எண்ணிக்கை 107. அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் ஆதரவோடு 5 சேர்ந்தால் 112. அதன் பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவோடு 114ஆக அந்த ஆதரவு உயர்ந்திருக்கிறது.